அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபாகடந்து உங்க கிருஷ்ணன். வெரி குட் ஈவ்னிங் டூ ஆல். இல்ல என்ன பண்றீங்க? நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. ஆ இந்த வீடியோ பதிவு வந்து ஆ எங்க ஸ்டார்ட் பண்றது? ஆ எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு தெரியல. ஆ நம்ப ஒரு மதியம் நெனைக்கிறேன். மதியமோ, காலையிலயோ ஒரு வீடியோ பதிவு, ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு நான் வந்து குடுத்திருந்தேன். ஓகேங்களா? என்னன்னா, ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய WhatsApp நம்பர் குடுத்துட்டு, இந்த நம்பருக்கு ரொம்ப நீங்க ஓவர் டிப்ரஷனா இருக்கீங்க. வெளில சொல்லிக்க முடியாத விஷயங்கள் மனசுக்குள்ள நெறைய இருக்கு. யார்ட்டயாவது கொட்டி தீர்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, என்னோட நம்பருக்கு வந்து WhatsAppல ஆடியோவோ, இல்ல மெசேஜாவோ அனுப்புங்க. எனக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நீங்க பாட்டு அனுப்பிட்டு, நீங்க பாட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா, யார்ட்டயாவது நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னாலே, ஓகே. நம்மளுடைய விஷயத்த நம்ம சார்ட்ட சொல்லி கொட்டியாச்சு. ஓகே. இனிமேல் நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீ அளவு ஆயிடுவீங்க. கொஞ்சமாச்சும் அதுலருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம யார்ட்டயாவது மனசுல இருக்கிறது நம்ம கொட்டிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க படிக்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்னெஸ்ஸா படிப்பீங்க. அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லியிருந்தோம். ஆ நெறைய மெசேஜ், ஆடியோஸ் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படியே ரிப்ளை குடுத்துக்கிட்டே வரேன். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துக்கிட்டே வரேன். எனக்கு கிடைக்கிற டைம் அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ரிப்ளை குடுத்துருவேன். ஓகேங்களா? பட் அது எப்போ உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜ், ஆடியோ எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா, எல்லாருக்குமே ப்ராப்பரா ரிப்ளை பண்ணணும் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு லிசன் பண்ணணும். அந்த மெசேஜ ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்யூஷன் நான் வந்து தெளிவா சொல்லணும். அவங்க 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஆடியோ குடுத்திருந்தாலும், என்னோட தெளிவு வந்து 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆடியோலாம் நான் குடுத்துருக்கேன். ஏன்னா, அதுக்கான விஷயத்த சொல்லி, அது கன்க்ளூஷன் குடுத்தா தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறனால, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆ அதனால நீங்க அனுப்பிட்டீங்கன்னா, நீங்க பாட்டு ரிலாக்ஸா படிங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, ஆ அது தெரியல எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்குதுன்னு. உண்மையிலுமே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் மைண்ட்ல வச்சிருப்பேன் இல்லையா? ஸ்டூடண்ட் நெறைய பேர் வந்து 2026ல எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரணும். அதுவும் ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ண வச்சிரணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? அது வந்து அது அது இன்னமும் வந்து எனக்கு வந்து கூடுதலா என்னுடைய பொறுப்புகள் இன்னும் எனக்கு அதிகமா இருக்கு. நான் இன்னமும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆ இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நான் வந்து போடணும் அப்படின்ட்டு எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா என் டீமுக்கு கூட நான் வந்து ஆடியோ அனுப்பிச்சுட்டு, இத கேளுங்க. நம்மளுடைய பொறுப்புகள் இன்னும் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அப்படின்ட்டு அ ஒரே ஒரு சாம்பிள் ஆடியோ தான். அது ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த தம்பியோட ஆடியோ வந்து உண்மையிலுமே மனசுக்கு எல்லாருக்குமுள்ளயும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அ அது ஒரு தம்பி வந்து அனுப்பிச்ச ஃபர்ஸ்ட்டு கேட்ட ஆடியோவே அதுதான். உண்மையிலுமே மனசுக்கு ரொம்ப என்னடா இது! என்ன இந்த சிச்சுவேஷன்லயும் ஸ்டூடண்ட்ஸ் எப்புட்றா படிக்கிறாங்க? அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய கதைக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு வலி இருக்கு. இது சாதாரணமா அதாவது நான் வந்து நான் நெனைப்பேன் நானு. ஸ்டூடண்டோட ஒரு பின்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு மனவேதனை இருக்கும் அப்படிங்கிறது என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா, நான் புரிஞ்சுகிட்டது என்னமோ ஒரு 70% தான் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு. ஏன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அ இந்த சூழ்நிலையும் கடந்து ஒரு ஸ்டூடண்டால படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அசாத்தியமான ஒரு விஷயத்த அவங்க சாதாரணமா சொல்லும்போது, எனக்கு வந்து எப்படின்னே எனக்கு தெரியல. எப்படி ரியாக்ட் பண்றது? என்னன்னே எனக்கு தெரியல. ஆம். ஸோ நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா 2026ல இந்த மாரி பசங்கள்லாம் கண்டிப்பா பாஸ் பண்ண வச்சுரணும். எப்படியாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பசங்கள தேத்தி, அந்த பாஸ் பண்ணி, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி குடுத்து விட்டுறணும் அப்படிங்கிறது, அது இன்னும் என்னுடைய பொறுப்புகள் அதிகமா இருக்குங்கிறது எனக்கு உணர்ந்துட்டேன். பொறுப்புகள் நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இன்னும் போடு. இது தேவைப்படாது. பசங்களுடைய சூழ்நிலை வந்து நம்ம நெனைக்கிற மாரி கிடையாது. பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அஹ், அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு தெரியல. பட் அவங்க வந்து சொல்லும்போது சாதாரணமா இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 பேத்துக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். 30 பேத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னால வந்து அது சொல்லப்போனா என்னால அது ஆடியோவோ,
மெசேஜோ படிக்கும்போது என்னனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து எனக்கே அழுக வர மாரியான ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா, நம்ம மத்தவங்களுக்கு மோட்டிவேட் பண்றோம். நாமளே வந்து டவுன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, பொறுப்புகள் கூடுது. ஒவ்வொன்னும் கேட்க கேட்க இது எனக்காகவே நான் வந்து இத நான் பார்க்குற மாரி இருக்கு. இன்னும் கிருஷ்ணா, ஓடுறா கிருஷ்ணா இது பத்தாது. பசங்களுடைய வலி ரொம்ப அதிகம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகம். பசங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். இது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஜாப் கிடையாது. அவங்களுக்கான வாழ்க்கை. இத நம்பி அவங்க குடும்பமே இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வலி இருக்கு அப்படிங்கிறது என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஆஸ் ஒரு டீச்சரா, உங்க வீட்டு ஒரு ஆளா, ஏன்னா நீங்க எல்லாருமே என்ன வந்து உங்க வீட்டாளுங்க தான் நெனைப்பீங்க. நான் அப்படிதான் நெனைக்கிறேன். என் பசங்க அப்படிங்கிற உரிமை வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். அது நெறைய பேர் கேலி கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஆனா என் மனசளவுல என் பசங்க அப்படிங்கிற தாட் வந்து எப்பவுமே நான் வச்சுப்பேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்க வீட்டு ஆளா இருந்து சொல்றேன். கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன். அப் டூ மே மாசம் வரைக்கும் எனக்கு இது ஒண்ணே ஒண்ணு மட்டும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணுங்க. அப் டூ மே மாசம் வரைக்கும் நீங்க எத பத்தியும் வொரி பண்ணாம, கிடைக்கிற டைமுக்கு ரிலாக்ஸா, பொறுமையா, நிதானமா, பதட்டப்படாம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வாங்க. ஏன் வந்து மே மாசம்னு நான் டார்கெட் வைக்கிறேன்னா, ஒரு 5, 6 மாசம் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 1 இயர் இருக்கனால, அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஒரு 5, 6 மாசம் எப்படி ஃபீல் ஆகும்னா, நமக்கு பிரச்சனைகள் தான் முன்னாடி நிக்கும். ஏன்னா நமக்கு நேரங்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால, பிரச்சனைகள் தான் முன்னாடி நிக்கும். படிக்கிறது பின்னாடி போயிடும். படிப்பு செகண்டா மாறிடும். அடுத்த 6 மாசம், மேக்கு அப்புறம், ஜூன், ஜூலைக்கு அப்புறம் எக்ஸாம் கிட்ட வரப்போது. இன்னும் ஒரு 4, 5 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும்போது, படிப்பு முன்னாடி வந்துரும். பிரச்சனை பின்னாடி போயிடும். அந்த டைம் நம்ம பிரச்சனைய பெருசாவே நம்ம எதுவுமே கண்டுக்கவே மாட்டோம். படிப்புக்குள்ள தான் நம்ம அதிக கவனம் இருக்கும். அப்ப 2வது 6 மாசம் நீங்க எப்படி இருப்பீங்க? எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? எந்த மாரி ஸ்டடீஸ்க்குள்ள ஆழமா இறங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப 5 மாசம் நம்ம வந்து சும்மா விட்டுறக்கூடாதுல்ல. அதுல ஏதோ ஒரு டச் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கோம். ஒரு 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 30% ஒரு 30% நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அது இதுல வந்து பார்த்தோன்னா, இதெல்லாம் நான் கொஞ்சம் முடிச்சிருக்கேன். எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, அதாவது படிக்கிறத நான் வந்து கேப்பே விடல. நான் கிடைக்கிற டைமுக்கு உண்மையா இருக்கேன். நான் 1 மந்த் கேப்பு, 10 நாள் கேப்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் எனக்கு டைம் கிடைச்சுமே நான் வந்து விடல. டைம் கிடைச்சுமே அதான் நான் சொல்றேன். டைம் கிடைச்சுமே நான் அத வந்து மிஸ் பண்ணல. நான் எனக்கு 1/2 மணி நேரம் கிடைச்சா கூட நான் ஒரு கன்டென்ட் எடுத்து படிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் ஒரு வீடியோல இருக்கிற ஷார்ட்ஸோ, எது வேணாலும் ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு பேஜ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 சம் பார்த்தேன், 3 சம் பார்த்தேன். ஸோ இந்த ஒரு விஷயம் அப் டூ மே மாசம் வரைக்கும் பண்ணுங்க. மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 6 மாசம் உண்மையிலுமே உங்களுக்காக நெறைய விஷயங்கள் நான் யோசிச்சுட்டேன். நான் சொல்லல இன்னைக்கு என் டீம்ல கூட நான் கான்ஃபரன்ஸ் போட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். கடைசி 6 மாசம் பசங்களுக்கு இந்த புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் இது எல்லாமே எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எளிமையாக்கி, அவங்கள வந்து பாஸ் பண்ண வைக்கணுமோ நம்ம பண்ணிறணும். அப்படிங்கிறது நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான காலகட்டம் எடுக்கும். ஏன்னா, இப்ப நாங்க ஆ பேட்ச்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம நோட்ஸ் எடுத்து வீடியோ போடுறதுனால டைம் ஃபுல்லா அதிலேயே போயிடுது. பட் அந்த 5 மே மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் நமக்கான வேலைகள் கொஞ்சம் குறையும். அந்த டைமு உங்கள எந்த அளவுக்கு நான் சொல்லல, எந்த அளவுக்கு உங்கள நான் ட்ரெயின் அப் பண்ணி எக்ஸாம் அனுப்ப முடியுமோ அனுப்புறோம். நீங்க நம்பிக்கையா போங்க. நான் ஒரே ஒரு விஷயம், ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லுவேன். எல்லாரோட லைஃப்லயும் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் எப்ப தெரியுமா நடக்கும்? அந்த மேஜிக் எப்ப நடக்கும்னா, நீங்க எந்த விஷயத்துக்காக ஓடுறீங்களோ, அந்த விஷயத்துக்கு நீங்க உண்மையா உழைக்கிறீங்களா? இல்லையாங்கிறத வச்சு தான். ஏன்னா, கிடைக்குமா? கிடைக்காதாங்கிற தாட் ப்ராசஸ் இல்லாம, கண்டிப்பா நான் எடுத்து காட்டுவேன். எனக்கு எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு கடவுள் அமைச்சு குடுப்பாரு. அவ்வளதான். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. அதுக்கான உண்மையா நீங்க வந்து எஃபோர்ட் போடுங்க. நீங்க நினைக்காத ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பா நடக்கும். எப்படி சார் இவ்வளோ லட்சம் பேர் படிக்கிறாங்க? எப்படி நம்ம அது சாத்தியமா சார்? எனக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். எப்படி என்னால படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த தாட் ப்ராசஸே வேணாம். நம்ம இதில இப்ப பாஸ் பண்ணாங்கல்ல, அவங்களோட பழைய மெசேஜ் நான் போய் பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. எல்லாருமே நீங்க என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றீங்களோ, அத விடவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே தான். சார் என்னால்லாம் எப்படி சார் வாய்ப்பே கிடையாதுன்னு நெனச்ச ஒரு ஸ்டூடண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க.
எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியுமே அவ்ளோ வழிகள் இருக்கு. அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சிருக்கு அவ்வளதான். இதே தாட் ப்ராசஸ் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதே எண்ணங்கள் அவங்களுக்கும் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க தன்னோட தன்னுடைய சிச்சுவேஷன தாண்டி நான் படிக்கிறேன். என்னோட இலக்குக்கு, கனவுக்கு நான் முயற்சி பண்றேன். உண்மையா உழைக்கிறேன். கடவுள் எனக்கு என்ன குடுக்குமோ குடுப்பார். கண்டிப்பா குடுப்பாரு. நான் அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா குடுப்பாரு. நீங்க வேற யாரையுமே வந்து ஒப்பிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்கள நீங்க தாழ்த்திக்காதீங்க. நான் அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணாதீங்க. இங்க நெறைய விஷயங்கள் இப்ப நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது, நீங்க எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அங்க ஸ்பாட்ல எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து ஒரு கொஸ்டினுக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, அதுதான் ஆன்ஸர். நீங்க என்ன யோசிச்சு அங்க போடுறீங்களோ, அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் எதுவுமே மாத்த முடியாது. என்ன வேணா நடக்கலாம். எப்படி வேணா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். தெரிஞ்ச கேள்வியும் இருக்கலாம், தெரியாத கேள்வியும் இருக்கலாம், தெரிஞ்சும் தெரியாத மாரி இருக்கலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், மாடரேட்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் அந்த இடத்துல நீங்க எப்படி அணுகுகிறீங்க அப்படிங்கிறது வந்து, நீங்க நெறைய தகவல் நெறைய தெரிஞ்சுக்கிட்டம்போது, ஒரு பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடென்ட்டா போய் அணுகும்போது, உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே அமையும். நான் அதுதான் நான் கிளியரா நான் சொல்றேன். நான் வேணா என்ன பண்றேன்னா, ஒரு 2 டேஸ், 3 டேஸ் எனக்கு டைம் குடுங்க. நான் என்ன பண்றேன், ஒரு வீடியோ பதிவு வந்து அப் டூ மே மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் இந்த போர்ஷன முடிச்சு வச்சுருங்க அப்டின்ட்டு ஒரு 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 இது குடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாசம் இருக்கு. 5 மாசத்துல இதே இன்னைக்கு நாள்லருந்து கணக்கெடுத்துட்டா, ஒரு 5 மாசத்துல 150 நாட்கள். இந்த 150 நாட்கள்ல இந்த போர்ஷனாச்சும் முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மத்த எல்லாமே ஏன்னா மீதி சார் இன்னும் அவ்ளோ இருக்கே சார். நீங்க பயப்படவே தேவையில்ல. நான் தான் சொல்றேன். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க ஒரு 30% முடிச்சு வச்சிருக்கும்போது, அடுத்த 6 மாசத்தோட ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டோட அத ஓடுவீங்க. நீங்க அதாவது இப்ப டிஸ்டன்ஸ் இப்ப எப்படின்னாப்பா, நான் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து போணும்னா, நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நிக்கிறேன். 20 கிலோமீட்டர்ங்கிறது நான் எட்டி பார்த்தா, 20 கிலோமீட்டர் நடக்கணுமா? அந்த இடத்துல பயமா தான் இருக்க செய்யும். வேற வழி இல்ல. அதே நான் 5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம், இன்னும் 20 கிலோமீட்டர் நடக்கணும்னா நான் வந்து முடியுமா? முடியாதுங்கிறதெல்லாம் நான் 5 கிலோமீட்டர் தாண்டுனதுக்கு அப்புறம் நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா 5 கிலோமீட்டர் நடந்துட்டு இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் ஆகணும்னு தான் நம்ம நினைப்போமே தவிர, முடியுமா? முடியாதாங்கிறது 5 கிலோமீட்டர் தாண்டுனதுக்கு அப்புறம் அத பண்ண மாட்டோம். ஸ்டார்ட்டிங்ல நிக்கும்போது மட்டும் தான் 1000 சிந்தனைகள் இருக்கும். 1000 குழப்பங்கள் இருக்கும். பிரச்சனைகள் முன்னாடி வந்து நிக்கும். படிப்பு பின்னாடி போகும். நான் அதுக்கு தான் சொல்றேன். மெதுவா நடந்துகிட்டே வாங்க. யோசிக்காதீங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு பாருங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டுனதுக்கு அப்புறம் நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? சரி ஓகேடா. வேகம் ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிக்கும். உங்க கால் வந்து அந்த வலிக்கு பழக ஆரம்பிச்சுடும். அடுத்து வேகமா நடக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் தாண்டும்போது 11, 12லாம் வரும்போது எப்படி தெரியுமா நினைப்பீங்க? அது தான் நாடாவிட்டால் இந்த தசை அடுக்கு மாரி ஆட்டோமேட்டிக்கா உங்க காலு, கை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா இயங்க ஆரம்பிச்சுரும். நீங்க நடக்கலனாலும் உங்க கால் நடக்க ஆரம்பிச்சுரும். அந்த டார்கெட் உங்களுடைய கோலா வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டார்கெட் பிளேஸ் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு அவ்வளதான். நம்ப அதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்க 5 மாசம் படிக்கிறதுக்கும், அடுத்த 5 மாசம் படிக்கிறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கொஞ்சம் அந்த ஸ்டடீஸ்ல டச் விடாம, மெதுவா, நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கணும். நான் ஏன் அடிக்கடி வந்து அப்பப்போ ஒரு ஷார்ட்ஸ் நான் குடுத்துட்டு இருக்கேன். அந்த அவுட் சோர்ஸ் உடைய பயம் வந்து உங்களுக்கு போகணும். அதாவது சின்ன சின்ன தகவல் தான். இருந்தாலும் அந்த சின்ன சின்ன தகவல்ல ஒரு ஸ்டோரி நீங்க கேட்கும்போது, எக்ஸாம் ஹால்ல அணுகும்போது, ஒரு பெரியார் சம்மந்தப்பட்ட கேள்வியோ, இல்ல காங்கிரஸ் மாநாடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியோ, ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்போது, நான் சொன்ன அந்த ஸ்டோரி வச்சு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. நாம எதையோ ஒண்ணு படிச்சிருப்போம். ஆனா, அந்த ஸ்டோரி வச்சு இது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. வாவேசு ஐயருக்கும், பெரியாருக்கும் ஒரு முரண்பாடு இருந்திருக்கு. அப்ப அத வச்சு வாவேசு ஐயர் சம்மந்தமான வேற ஏதாவது கேள்வி வரும்போதோ, இல்ல பெரியார், வாவேசு ஐயர் வச்சு வேற கேள்வி வந்தா கூட, இவங்க ஆல்ரெடி முரண்பாடு இருக்குல்ல. மேபி இப்படி தான் நடந்திருக்கலாம். அப்படிங்கிற அந்த சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டினுக்கு போகும். சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சொல்லுவோம்ல, பக்கத்து வீட்ட பத்தி நமக்கு பெருசா தெரியாது. ஆனா, ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வச்சு இவங்க இத பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. இவங்க இப்படி, அவங்க அப்படி நம்ம ஓரளவு ஜட்ஜ்மென்ட் பண்றோம்ல, அதே மாரி தான் இங்கயும். அப்ப நான் ஒரு மே மாசம் வரைக்கும் உங்கள அந்த அவுட் சோர்ஸ் உடைய பயத்த நான் லைட்டா போக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து, "தம்பி அவ்வளோதான்பா, அவுட் சோர்ஸ்." அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப நான் பெரியார பத்தி நான் சொல்லும்போது, ஏற்கனவே நீங்க ஒரு ஒரு மே மாசம் வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 30, 40 தகவல் பெரியார பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க நான் சொல்லும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கோர்வையா ரொம்ப ஈஸியா போயிடும். எதுவுமே சாத்தியங்க. நான் தான் சொல்றேன். எதுவுமே சாத்தியம். நான் ஏன் வந்து நான் இல்லன்னா வந்து நான் அவுட் சோர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ 10, 10 நிமிஷம் வச்சு நான் வந்து பெருசா கூட குடுத்துட்டு போயிடலாமே. அப்படி குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், 2 நாள் ஃபாலோ பண்ணி 3 நாள் விட்டுருவீங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்றேன்? எனக்கு எனக்கு தெரியும். மே மாசத்துக்கு அப்புறம் அத எப்படி கொண்டு போவேன். கொண்டு போகும்போது நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பீங்க. ஏன்னா, ஒன்ஸ் நீங்க அதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்க மாட்டீங்க. அதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேங்கிறதெல்லாம் சரித்திரத்தில நடக்கவே நடக்காது. அது கண்டிப்பா அடுத்தது நீங்க எப்படியாவது ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ கொஞ்சம் அதுக்குள்ள ஆர்வத்த கொண்டு வர வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். அத கொண்டு வர வச்சுட்டுனா போதும். அதுக்கப்புறம் தகவல் வந்து பார்த்தோம்னா குடுக்குறதெல்லாம் ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. நீங்களே வந்து ரொம்ப ஈஸி சார். சார் அவ்வளோதானா சார்? ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களாப்பா? பின்னாடி லைவ் டெஸ்ட் அது இதுன்னு எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ, காதுல கேட்டே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் நாங்க வந்து பதிய வைக்கிறதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணுமோ, கண்டிப்பா பண்ணுவோம். அது கடைசி 6 மாசங்கள் உங்களுக்காக நான் சொல்றேன். உங்களுக்காக நானும் என் டீமும் 100% இல்ல 200% உழைப்போம். எங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது மொத 5 மாசம் தயவு செஞ்சு பாசிட்டிவான ஒரு தாட்டோட நான் என்ன சொல்றேன், நடக்குது, நடக்கல இதெல்லாம் தூக்கி போடுங்களேன். பாசிட்டிவா நெனைக்கிறதுனால நமக்கு ஏதாவது நட்டமாக போதா? நடக்காதுல்ல. மைண்ட் தானே பாசிட்டிவா இருக்க போது. ஒரே ஒரு வார்த்தை, சார் இருக்காரு. சார் சப்போர்ட்டா இருக்கிறாரு. கிஷோபா அகாடமி சப்போர்ட்டிவா இருக்கு. கிஷோபா டீம் இருக்கு. நம்பி தான் ஒரு தடவ பயணிச்சு பார்க்கலாமே. சார் சொல்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சு தான் வைக்கலாமே. மத்தவங்கள பத்தி கவலையே பட வேணாம். இன்னைக்கு ஒரு பாடம் படிக்கிறேன்னா படிக்கிறேன். புத்தகத்துல படிக்கிறேன்னா படிக்கிறேன். சார் ஒரு ஷார்ட்ஸ் குடுத்துருக்காரு நோட் பண்றேன். ஏதோ ஒண்ணு வாட்டெவர் நீ எங்க படிச்சாலும் இதே தான் நான் சொல்றேன். எங்கிட்டன்னு இல்ல. எங்க படிச்சாலும் சேம். ஒரு 5 மாசம் நகர்ந்துட்டே வாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த அளவுக்கு நீங்க படிக்க முடியுங்கிறது நான் சொல்றேன். நான் புதன்கிழமை ஒரு வீடியோ பதிவு நான் குடுக்குறேன். அப் டூ மே மாசத்துக்குள்ள இதையாச்சும் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க படிச்சு வச்சுருங்க. அப்படிங்கிற மாரி ஒரு சின்னதா ஒரு டார்கெட் மாரி நான் குடுத்துர்றேன். நீங்க சைட் பை சைடா உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அத படிக்க முடியுமோ படிங்க. நான் அது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஷெட்யூல் பேஸ் பண்ணி நான் குடுக்குறேன் நானு. அது உங்களால பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். மாற்று கிடையாது. கண்டிப்பா பண்ண முடியும். அந்த மாரி எளிமையா நான் குடுக்குறேன். டைம் இவ்வளவு இந்த இந்த நாள்ல இத முடிங்க, இந்த நாள் அதெல்லாம் கிடையாது. மே மாசத்துக்குள்ள அப்படிங்கிறது நான் டார்கெட்டா குடுத்துர்றேன். அத படிச்சுட்டு மே மாசத்துக்குள்ள இதெல்லாம் நான் முடிச்சுடுவேன் சார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஹோப் வந்துட்டாலே போதும். அத நோக்கி நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாலே போதும். நான் 20 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு, வாங்க 20 கிலோமீட்டர் நடக்கலாம் அப்படிலாம் கூட்டு போமாட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் நடங்க. உங்க டீ கடை இருக்கு. டீய சாப்பிடலாம். சூப்பரா இருக்குன்னு நான் கூட்டு போயிருவேன். அடுத்து 4 கிலோமீட்டர் அங்க வாங்க புரோட்டா இருக்கு சாப்பிடலாம்பேன். அடுத்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இது வந்து அப்படி சொல்லி, சொல்லி, சொல்லி கூட்டு போயிட்டேன்னா 20 கிலோமீட்டர் நடக்கிறதே தெரியாது. அது சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல. அதுக்கு நாங்க இருக்கோம். இந்த வீடியோ பதிவு எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலுமே சொல்றேன். உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். உண்மையிலுமே என் ஸ்டூடண்ட்ன்னு நெனச்சு எனக்கு ரொம்ப, 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 ரொம்ப பெருமையா இது நான் சும்மா வீடியோக்காக பேசுறேன் அப்டின்லாம் நெனச்சுக்காதீங்க. ஏன்னா கடவுளுக்கு தெரியும்ல. நான் நான் பொய்யா சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், கடவுள் என்ன இந்த விஷயத்துல தண்டிச்சுருவாரு. எனக்கும் குடும்பம் இருக்கு. எனக்கும் குழந்தைகள் இருக்கு. எனக்கும் அப்பா, அம்மா இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அப்ப நான் இந்த விஷயத்துல நான் உங்கள பேசுறதுக்காக, பேசி மயக்கிறதுக்காக சொல்றேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, கடவுள் என்ன தண்டிச்சுருவாரு. என்ன தண்டிக்கிறதுக்கு முன்னாடி என் குடும்பத்த தண்டிச்சுருவாரு. ஏன்னா, உங்களுடைய எமோஷனல், உங்களுடைய வலி இதில நான் விளையாட மாட்டேன். உண்மையிலுமே மனசார நான் சொல்றேன். உங்களுக்காக நானும் என் டீமும் 100% உழைப்போம். நீங்க பாஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் எங்களால பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் எடுக்க முடியுமோ கண்டிப்பா எடுப்போம். மனசார வேண்டிக்கிறேன். இந்த கஷ்டப்படுற பசங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது நடக்கும். எனக்காக நீங்க இத மட்டும் பண்ணுங்க. வேற எதுவுமே வேணாம். ஓகேங்களா? வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். இது கிஷோர் பாக்கெட்லேருந்து உங்க கிருஷ்ணன். ஸோ அதே மாரி எனக்கு நெறைய அனுப்பிச்சிருக்கீங்க. நான் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மாரி தோணுச்சுன்னா, என்கிட்ட கொட்டிட்டு நீங்க பாட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நான் புதன்கிழமை ஒரு வீடியோ பதிவு நான் குடுக்குறேன். அத பார்த்ததுக்கப்புறம், அது என்னங்கிறது நான் சொல்றேன். ஓகேங்களா? அதுவரைக்கும் நீங்க படிக்காம இருக்காதீங்க. கிடைக்கிற டைம், கிடைச்ச நேரம் 5 நிமிஷம் இருந்தாலும் கூட ஒரு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திங்க. ஓகேங்களா? ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பாக்கெட்லேருந்து உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.